இதில் அரசியலெல்லாம் தாண்டி அவர் நீருக்காக பேசிய அந்த வார்த்தைகள்ல மிகப்பெரிய அர்த்தம் ஒளிந்திருக்கிறது. நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சீமான் மொத்தத்தையும் பேசி முடிச்சு. அதில் முக்கியமானதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். யூகேவை சேர்ந்த ஜான் ஆண்டனி ஆலன், ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி, அவர் பேசியிருக்கார். அவர் பேசிய ஒரு கருத்து தான் சீமான் நேற்று ஒரு நாட்டிற்கு அந்த உலகத்திற்கே மிகப்பெரிய கருத்தாக இந்த கருத்தை எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அதாவது நம்ம ஆசிய நாடுகள், குறிப்பாக இந்தியாவே எடுத்துக்கலாம், என்னவா எடுத்துக்கிறோம் நம்மளுடைய பொருளாதாரத்தை அப்படின்னா, தங்கம் பணம் இதில் யார் அதிகமாக வச்சிருக்கோமோ அதுதான் பொருளாதார முன்னேற்றம், அதுதான் மிகப்பெரிய சக்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. யார் பின்வரும் காலங்களில் தண்ணீரை அதிக அளவில் சேகரித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய உச்சிகள் இருப்பார்கள், அவர்கள் தான் இந்த நாட்டின் பொருளாதார சக்தியாக விளங்குவார்கள் அப்படின்னு அன்னைக்கே அந்த ஜான் ஆண்டனி ஆலன் அப்படின்ற ஒரு அறிவியலர் இதை பேசியிருக்கார். ஸோ தண்ணி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இந்த சீமான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரமாக கிடந்து கத்தி கத்தி சொல்லிட்டாரு. அதில் எத்தனை பேர் எத்தனை கருத்துக்களை உள்வாங்கினார்கள் அப்படின்றது தெரியலை. குறிப்பாக மீடியாக்களே அவர் பேசிய இந்த முக்கியமான கருத்துக்களையாவது எடுத்து தனியாக போடணும். எத்தனை பேர் போட்டாங்கன்னு தெரியல. லைவ்ன்ற பேரில் போட்டு ஒரு விவரமாக விட்டுறீங்க, யூடியூப் சேனலில் பார்க்க முடியுது. ஆனால் தொலைக்காட்சிகளில் அது ஒளிபரப்பப்பட்டதா அப்படின்னா அது கேள்விக்குறி தான்.